வணக்கம். ஜுஜுட்சு கைசன் உலகத்துல ஷிபுயா இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. ஆனா அது ஒரு முடிவில்ல, அது ஒரு பயங்கரமான புது ஆரம்பம். அந்த சாம்பல்ல இருந்து உருவான காலிங் கேம்ங்கிற அந்த கொடூரமான அத்தியாயத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஷிபுயா விழுந்துருச்சு. ஜுஜுட்சு உலகத்தோட இருண்ட அத்தியாயம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அதோட சாம்பல்ல இருந்து என்ன உருவாகுது? நீங்க கற்பனை பண்றதை விட ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு. முதல்ல அந்த பெரிய அழிவுக்கு அப்புறம் ஜப்பானோட நிலைமை என்னன்னு பார்ப்போம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மொத்தமும் குழப்பம்தான். எந்த விதியும் இல்ல, சட்டம் இல்ல, எங்க பார்த்தாலும் பயம் மட்டும்தான் இருக்கு. சுகுணாவோட பவர், அதோட முழு வீரியத்தை நாம ஷிபுயாவுல பார்த்தோம். ஒரு பெரிய நகரத்தையே அது அழிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுஜுட்சு சண்டைங்கிறது ஒரு மறைவான விஷயமா இருந்துச்சு. ஆனா இனிமே அப்படி இல்ல. இப்போ இந்த யுத்தம் ஜப்பானோட தெருக்கள்ல எல்லாரோட கண் முன்னாடியும் நடக்குது. கட்டிடங்கள் அழிஞ்சதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா மனித உயிர்களோட இழப்பு தான். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இந்த சண்டையில இறந்து போயிட்டாங்க, இல்லனா காணாம போயிட்டாங்க. ஜுஜுட்சு சார்சரர்ஸோட வேலையே மக்களை காப்பாத்துறது தான். ஆனா இந்த தடவை அவங்களால முடியல. இதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போதான் அசலான மாற்றமே வருது. இதுவரைக்கும் கர்சஸ் இருக்கிறது ஒரு பெரிய ரகசியம். ஆனா இப்போ அந்த ரகசியம் உடைஞ்சிருச்சு. ஜப்பான்ல இருக்கிற எல்லாருக்கும், ஏன் ஒருவேளை உலகம் முழுமைக்குமே இந்த பயங்கரமான உண்மை தெரிஞ்சிடுச்சு. இதனால பயம் ஒரு வைரஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஜுஜுட்சு ஹையரப்ஸ்க்கு பழிய போட ஒரு ஆள் வேணும் இல்லையா? அவங்க யார கை காட்டினாங்க தெரியுமா? நம்ம யூஜி இராடோரியா தான். சுகுணா செஞ்ச எல்லா அட்டூழியத்துக்கும் யூஜி தான் காரணம்னு சொல்லி அவனுக்கு இருந்த மரண தண்டனைய மறுபடியும் ஆபீஷியலா அறிவிக்கிறாங்க. யூஜிக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. ஆனா அதை நிறைவேற்ற போறது யாரு? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த, அதே சமயம் மர்மமான ஒருத்தர் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கிறார். ஆமாங்க, வேற யாரும் இல்ல, ஜுஜுட்சு கைசன் ஜீரோவோட ஹீரோ, ஸ்பெஷல் கிரேட் சார்சரர் யூட்டா ஒக்கோட்சு. அவர்தான் ஜப்பானுக்கு திரும்பி வராரு. அவரோட இந்த ரிட்டர்ன் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புது. வெளியிலேருந்து பார்க்கும்போது யூட்டாவோட மிஷன் ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா யூஜி ரெடாடாவை எக்ஸிக்யூட் பண்றது. அவனும் ஜுஜிட்சு ஹையர் அப்ஸோட ஆர்டரை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா உண்மையிலே அவனோட நோக்கம் என்ன, அவனோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, அதுதான் இப்போதைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய மர்மம். சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். யூட்டா நம்ம பக்கம் இருக்கானா இல்ல எதிரி பக்கம் இருக்கானா? கோஜோவோட ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கொல்ல வருவானா? இந்த ஒரு கேள்விதான் கதையில பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸை உருவாக்குது. யூட்டாவோட இந்த மர்மம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் உண்மையான சூத்திரதாரி கெஞ்சாக்கு அவனோட அடுத்த மூவா ஆரம்பிக்கிறான். அதுதான் ஜப்பானையே தலைகீழா மாத்த போற ஒரு கொடூரமான விளையாட்டு. அப்போ இந்த கலிங் கேம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டெத் கேம், ஒரு சர்வைவல் டோர்னமெண்ட் மாதிரி. ஜப்பான் முழுக்க இருக்கிற சோசரர்ஸும் கெஞ்சாக்குவால புதுசா பவர்ஸ் கிடைச்ச சாதாரண மனுஷங்களும் ஒருத்தர் சண்டை போட்டு கொல்லணும். இதுதான் ரூல். கெஞ்சாகோவோட நோக்கம் சும்மா எல்லாரையும் அழிக்கிறது மட்டும் இல்ல. அவனோட பிளான் ரொம்பவே பெருசு. அது ஒரு 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். முதல் ஸ்டெப், நாடு முழுக்க புது புது சார்சரர்ஸை உருவாக்குறது. ரெண்டாவது, இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு அந்த சாப சக்தியோட அடுத்த கட்ட பரிணாமத்தை தூண்டுறது. மூணாவது, இந்த மொத்த குழப்பத்தையும் உருவாக்கி அது வழியா மனித இனத்தோட எதிர்காலத்தையே மாத்த பாக்குறோம். விஷயத்தை இன்னும் மோசமாக்குற மாதிரி கெஞ்சாகு ஜப்பான் முழுக்க பெரிய பெரிய பேரியர்ஸை உருவாக்கி நாட்டை சில காலனிகளா பிரிச்சுட்டான். இந்த காலனிக்குள்ள மாட்டினவங்க இந்த கேமோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தப்பிக்கவே முடியாது. சொல்லப்போனா ஜப்பான் முழுசுமே இப்போ ஒரு பெரிய ஜெயில் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நம்ம ஹீரோஸ் என்ன பண்ண போறாங்க? அவங்க சும்மா கையை கெட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க போறதில்ல. அவங்களோட மிஷன் இப்போ ஆரம்பமாகுது. முதல்ல யூஜியை பார்ப்போம். அவன் மனசளவுல மொத்தமா உடைஞ்சு போயிருக்கான். ஷிபுயாவுல ஷுகுனா செஞ்ச அழிவுக்கெல்லாம் தான் காரணம் நினைச்சு பயங்கரமான குற்ற உணர்ச்சியில தவிக்கிறான். ஷுகுனாவை நிரந்தரமா நிறுத்தணும்னா நான் சாகறதான் ஒரே வழி அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா மெகுமி இதை ஏத்துக்கல. யூஜி எவ்வளவுதான் விரக்தியில பேசினாலும் மெகுமி ரொம்ப உறுதியா இருக்கான். அவன் சொல்றான், நாம மக்களை காப்பாத்துறோம், அதுதான் நம்ம வேலை. இந்த ஒரு வரி யூஜிக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையே உண்டாக்குது. சோ இனிமே ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு இடமில்ல, தப்பிச்சு ஓடுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு மேல டிஃபென்ஸ் பண்ணாம அட்டாக்குக்கு போறாங்க. கெஞ்சாக்குவோட கலிங் கேமுக்குள்ளேயே நுழைஞ்சு அந்த கேமை உள்ள இருந்தே அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல் குறிக்கோள் பிரிசன்ரியம்ல அடைக்கப்பட்டிருக்கிற கோஜோவை எப்படியாவது காப்பாத்தணும். ரெண்டாவது, கெஞ்சாகுவோட இந்த பயங்கரமான திட்டத்தை தடுத்து நிறுத்தணும். எல்லாத்துக்கும் மேல இந்த விளையாட்டுல சிக்கிக்கிட்ட அப்பாவி மக்களை பாதுகாக்கணும்.
அப்போ ஷிபுயாவோட சாம்பல்ல இருந்து இப்போ கலிங் கேம்ங்கிற ஒரு புது நரகம் உருவாகியிருக்கு. இங்க எந்த விதியும் கிடையாது, கருணைக்கு இடமே இல்ல, தப்பிக்க வழியே இல்ல. சோ கடைசி கேள்வி இதுதான். மொத்த குழப்பத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டுல நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் உயிர் வாழுமா?